அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, ஏதாவது கெடுபலன்கள் இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியான பலன்களை தொலைபேசி மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மேலும் இவங்கக்கிட்ட நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனை பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. காலபுருஷனுக்கு ரிஷப ராசி அப்படிங்கிறது 2வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது. காலமாட்டுடைய வடிவமுடைய ராசியாகவும் இந்த ராசியுடைய சின்னம் இருக்குது. மேலும் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ராசியுடைய தன்மையில் ஸ்திரே ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். மேலும் இந்த ராசியுடைய பாகை 30 முதல் 60 பாகை வரை இருக்குது. சந்திர பகவான் உச்சமடையும் ராசி கூட இந்த ராசி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணியின் 1, 2, 3 பாதங்களும், மிருகசீரிஷத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசியில் சேர்ந்தவங்க பொறுமைசாலிங்க. செய்யக்கூடிய வேலையை தெளிவாகவும் அறிவாலும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்க. மேலும் குடும்பத்தாரின் அதிக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ஆன்ம பலம் உடையவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாங்க. அன்பானவங்களாக காணப்படுவாங்க. நம்பிக்கை உரியவர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலுமே அடித்து கேட்டால் கூட மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெண்மை, மஞ்சள், சாம்பல் நிறம் நன்மை தரக்கூடிய நிறமாக இருக்குது. மேலும் சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்ற நிறம் உங்களுக்கு ஆகாது. மேலும் புதன், வெள்ளி, சனி, திங்கள் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. செவ்வாய், வியாழன் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தராத கிழமையாக இருக்குது. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பான குணங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களும் இருக்கும். அந்த வகையில் இந்த ரிஷப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் உடையவங்களாக இருப்பாங்க. அன்பானவங்களாக காணப்படுவாங்க. நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக காணப்படுவாங்க. தியாகம் செய்பவர்களாக இருப்பாங்க. கலையில் அதிக அளவில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. கடவுள் பக்தி அதிக அளவில் உடையவங்களாக இருப்பாங்க. நீதி நேர்மை கடைபிடிப்பவங்க. எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. மேலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்வம், கடுங்கோபம், பேராசை, பொறாமை குணம், சோம்பேறித்தனம். இந்த 5 விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயத்தை மாற்றிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன குணங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ரிஷபராசி நேயர்களாக இருந்து நான் சொன்ன மாதிரி கேரக்டர் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். முடிஞ்சால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 15 நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு அதிக அளவில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் இந்த 15 நாட்களுக்கு முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்களால் காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். தாயின் உடன் நலனில் அக்கறை தேவை. தந்தையோடு வீண் மனசுதாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிதளவு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றாலும் கூட உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாத முற்பகுதியில் சகோதரர் வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டாலுமே மாத பிற்பகுதிக்கு மேலே அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் பிறக்கும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தேவையற்ற குழப்பங்கள் அனைத்துமே நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க. பதவி உயர்வுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கோரிக்கைகள் எளிதில் நடக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உடனுக்குடனே செய்துவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு மாத முற்பகுதியில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணி ஆட்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பங்குதாரர்களால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். மாத பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய நிலை வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சற்று அதிகமாக கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5, 7, 13, 14. சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 9 விடியற்காலை முதல் 10, 11 முற்காலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தளத்தால் அர்ச்சனை செய்வதும், பிரதோஷ நாளில் நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்வதும் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு இந்த இரு கடவுள்களுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த 2 கடவுளுக்கும் இந்த 2 விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு அவங்க இரு கடவுளுமே சேர்ந்து கொடுப்பாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.